ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு. அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாமுண்டீஸ்வரி குடும்பத்துக்கும் ராஜா சேதுபதி குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை, அப்படி என்ன விஷயங்கள் நடந்தது, ஏன் சாமுண்டீஸ்வரி ஆண்களை வெறுக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத ஒரு 2 எபிசோடு ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி என்ன பண்ணுறாங்க, கார்த்தியோடைய அம்மாவுக்கு புடவை இதெல்லாம் எடுத்து வந்துட்டு கார்த்தியை வண்டி எடுக்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி உடனே தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ ரேவதி உங்களை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல, இங்கே அபிராமி பார்த்திங்கன்னா ஒரு ஏழை கெட்டப்பில் ரேஷன் கடையில் நிற்கிறாங்க. அச்சுச்சோ, என்னத்தை இந்த கடையிலேருந்து தான் நீங்கள் அரிசி வாங்கி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல, என்னமா பண்ணுறது, விலை உயர்ந்த அரிசியை வாங்கி சாப்பிட எங்களுக்கு நிலமை இல்லை, ஸோ இந்த அரிசியை தான் நாங்கள் பொங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்காக ஒரு 5 புடவை எடுத்துகிட்டு வந்தேன், வாங்கிக்கோங்க, உங்களை வேற ஆளாக என்னால் நினைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அந்த புடவையை அபிராமிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே அபிராமி ரேவதி 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. பிளட்டி பக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே கார்த்தி மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ரேவதிக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. ஸோ அதே சமயம் இவங்க இப்படி ஒரு ட்ராமாவாக போட்டுட்ருக்காங்க. ஸோ ரேவதியோட கோபம் குறையிறது ரொம்பவே சுலபங்க. ஏன்னா கார்த்தியோட லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றத அபிராமி எடுத்து சொன்னாங்கன்னாவே ரேவதியோட மனசு இலகி போயிடும். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் அப்படி. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு.